ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று எங்கள் ஊரில் இப்படி தாங்க ஆடிப்பெருக்கு விழா போனது. நாங்கள் எல்லோரும் எல்லா ஊர்லேயும் காலையில் சாமி கும்பிடுவாங்க. அதில் போயின்னா நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock அப்புறம் தான் 6 மணிக்கு மேலே ஆத்தங்கரையில் போயிட்டு ஆற்றுக்குள்ளேருந்து மண் அள்ளிட்டு வந்து பிள்ளையார் பிடிச்சி 9 பிள்ளையார் பிடிச்சி இல்லை 11 பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு பூ வச்சு கொட்டு வச்சு வளையல் சீப்பு கண்ணாடி கொஞ்சம் கும்பதாளிக்கிற அந்த கருவேல காதமணி எல்லாம் வச்சுட்டு பத்தி எல்லாத்தையும் உள்ள பத்தி சூடும் சாம்பிராணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே இதாக எல்லாம் செஞ்சு ஒரு 100 பேர் வருவாங்க. நிறைய பேர் தான் வருவாங்க. 2 தெருவில் உள்ளவங்க வருவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும்ப்பா. நல்லா வயசானவங்க பழுத்த சுமங்கலிகள் சொல்லுவாங்க. அவங்களாம் உட்காந்து எல்லாம் செஞ்சு அவங்க தான் முன்னாடி நின்று எல்லாம் செய்வாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தீபாரத்தை எல்லாம் காட்டிட்டு எல்லோரும் கும்மி பாட்டு பாடி கொட்டாங்கொட்டி வருவாங்க. எல்லோரும் கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் லேட்டாக விளையாடிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கயிறு கட்டி பொட்டு வச்சு விடுவோம். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த 100 பேருக்குமே எல்லோரும் பொட்டு வச்சு விடுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து. அப்படி தான் நேற்று நல்லா என்ஜாய் பண்ணோம். நேற்று வீட்டுக்கு வர்றதுக்கே மணி 7:30 மணி ஆயிடுச்சு. 7:30 மணி வரைக்கும் ஆற்றுல தான் ஆத்தங்கரையில் தான் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். உங்கள் ஊரில் ஆடிப்பெருக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருந்ததுன்னா